Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 10வது சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது. கடந்த 9 ஆண்டுகளாக பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு சென்னை, பொள்ளாச்சி, மதுரை ஆகிய இடங்களில் நடக்க உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் துவங்கி 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. பிரான்ஸ், பிரேசில், வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளின் பலூன்கள் பறக்க விடப்பட்டது. முறையாக விளம்பரப்படுத்தாததால் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயணர் கோயிலை சுற்றி மலை போல் குப்பைகள் குவிந்து கிடப்பதோடு குளம் போல் கழிவு நீரும் தேங்கி நிற்பது பக்தர்களை வேதனைப்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சங்கர நாராயணர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் கோயிலின் பின்புற மேற்கு மாட வீதியில் குளம் போல் கழிவுநீர் தேங்கி நிற்பதும் குப்பைகள் மலை போல் குவிந்து கிடப்பதும் சேர்ந்து துர்நாற்றம் வீசி சுவாமி தரிசனம் செய்வோருக்கு வேதனையை ஏற்படுத்தியது. அத்துடன் அந்த பகுதிகளில் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இருப்பதால் இதனை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே நடுக்கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர் உயிரிழந்தார். திருப்போரூர் நெம்மலி குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் மீன்பிடிக்க சென்றபொழுது கடலில் சுழல் காற்று வீசியதால் நிலை தடுமாறி படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சக்திவேல் என்ற மீனவர் உயிரிழந்தார். மேலும் உடன் சென்றவர்கள் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் மாமல்லபுரம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஐயப்பன் பக்தர்கள் சென்ற வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலைகளில் கர்நாடகாவிலிருந்து சபரிமலை நோக்கி சென்ற வாகனமும் சபரிமலையிலிருந்து தருமபுரி நோக்கி சென்ற வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 8 நபர்கள் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதன் காரணமாக பெரியகுளம் தேனி புறவழி சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது.